1000 சப்ஸ்கிரைபரை எப்படி ஈஸியா நம்ம ரீச் பண்ண போறோம், ஒரு 7 நாட்குள்ள எப்படி 4000 வாட்ச் ஹவரை நம்ம ரீச் பண்ண போறோம். ஸோ லைவ் பேச காமிக்காமலும் பண்ணலாம். 7 நாள்ல 4000 வாட்ச் ஹவரை நான் கொண்டு வந்துட்டேன். நான் ஃபேக் லைவ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு தம்ப்நெயில் பக்காவா இருக்கும். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வித்தின் 2 or 3 மந்த்ல நம்ம எப்படி இன்கம் எடுக்க போறோம் அப்படின்றத நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நண்பர்கள் யாரா இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டா கிடைக்கும். நீங்க வந்து நம்ம சேனலோட சேர்ந்து நம்ம பயணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோல முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போறோம். அதனால யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் புரியும். அதை நீங்க ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த முக்கியமான சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு போகலாம். ஸோ நம்ம வந்து யூடியூப்ல வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சு நம்ம வித்தின் 2 or 3 மந்த்ல நம்ம எப்படி இன்கம் ஏர்ன் பண்ண போறோம். ஸோ இதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முக்கியமான 3 விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கணும். முதல்ல 1000 சப்ஸ்கிரைபரை எப்படி ஈஸியா நம்ம ரீச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ரெண்டாவது 4000 வாட்ச் ஹவரை எப்படி நம்ம ஈஸியா, அதுவும் ஒரு 7 நாட்குள்ள எப்படி 4000 வாட்ச் ஹவரை நம்ம ரீச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். மூணாவது விஷயம், ரெண்டுமே ரீச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அமௌண்ட் எப்ப கிடைக்கும், அமௌண்ட் வர்றதுக்கான என்ன வழிகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1 விஷயம், நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை எப்படி கொண்டு வர போறோம். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரா நீங்க சப்ஸ்கிரைபர் அதிகமாக்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் தான் பெஸ்ட். நீங்க வந்து அன்னைக்கு அப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற சில விஷயங்களை ஷார்ட்ஸா நீங்க எடுத்து போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடும். இல்ல என்னால அப்படிலாம் பண்ண முடியல அப்படின்னா மினிமம் 50 சப்ஸ்கிரைபரை எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு அடுத்தது நீங்க வந்து லைவ் போட்டுக்கலாம். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் போயிட்டு நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நானும் அந்த தப்பு தான் பண்ணேன். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து அவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருவீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு லைவோ இல்ல வந்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸோ போடும்போது முதல் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறது அவங்களா தான் இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிமோட்டிவேட் ஆயிட்டு நீங்க சேனல் விட்டு போயிடுவீங்க. அதனால அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. சரி, 50 சப்ஸ்கிரைபரை நீங்க நடிக்கிற ஷார்ட்ஸ் மூலியமாவோ இல்ல நீங்க வந்து போடுற வீடியோஸ் மூலியமாவோ 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க லைவ் போடலாம். ஸோ லைவ் வந்து நீங்க ஃபேஸ் காமிச்சும் பண்ணலாம், ஃபேஸை காமிக்காமலும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்பர் 2, நம்ம வந்து வாட்ச் ஹவரை எப்படி கொண்டு வரலாம். வாட்ச் ஹவர் கொண்டு வர்றதுதான் மிகப்பெரிய விஷயம், சவாலான விஷயமா இருக்கும். ஏன்னா நானும் 22,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வந்துட்டேன். என்னால வாட்ச் ஹவர் கொண்டு வர முடியல. ஏன்னா நான் ஷார்ட்ஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஷார்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ்ல வந்து 10 மில்லியன் வியூஸை 90 நாளுக்குள்ள எடுக்கணும். அது என்னால பண்ண முடியல. நான் 8 மில்லியன் வரைக்குமே ஒரு டைம் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால வந்து பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஏன் நம்ம வந்து வீடியோஸோ இல்ல லைவையோ இல்ல வீடியோஸோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து என்னுடைய ட்ராக்கை மாத்தினேன். கரெக்டா நீங்க நம்ப மாட்டீங்க. வெறும் 7 நாள்ல 4000 வாட்ச் ஹவரை நான் கொண்டு வந்துட்டேன். நம்ப முடியலல்ல? அதுதாங்க உண்மை. ஏன்னா நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் வீடியோஸும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு பெருசா ரீச் கிடைக்கல அப்போ. அதனால நான் என்ன பண்ணேன், லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் லைவ் வந்து போட ஆரம்பிச்சேன். ஸோ லைவ்லயும் வந்து நான் ஃபேஸ் காமிச்சு முதல்ல போட்டேன். எனக்கு ரீச் கிடைக்கல. அப்புறம் ஃபேஸ் காமிக்காம நான் லைவ் போட்டேன். ஸோ அதை வந்து நான் என்னுடைய சேனல்ல நான் ஃபேக் லைவ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுல வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க போய் பாருங்க. எப்படி லைவ் போடுறதுன்னு சொல்லிட்டு அது கிளியரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் லைவ் கொடுத்து என்னுடைய 4000 வாட்ச் ஹவரை வெறும் 7 நாள்ல கொண்டு வந்தேன். உங்களால நம்ப முடியுதா? வீடியோஸ் போய் பாருங்க. அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. ஸோ இந்த 4000 வாட்ச் ஹவரை ஈஸியா நம்ம வெறும் 7 நாள், அதிகபட்சம் எனக்கு 7 நாள், உங்களுக்கு 2 நாள் 3 நாள்ல கூட முடியலாம். ஒரு லைவ் 2 லைவ்ல கூட முடியலாம். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து நீங்க 4000 வாட்ச் ஹவர் அடிச்சிடலாம். இல்ல என்னால லைவ் போட முடியல அப்படின்னா வீடியோஸோ இல்ல லைவுக்கோ நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய 3 விஷயங்கள்ல ஒண்ணு, தம்ப்நெயில் பக்காவா இருக்கணும். தம்ப்நெயில் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும், நல்லா இருக்கணும், பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய தம்ப்நெயில பாருங்க. ஸோ அதுல இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டைட்டில், நீங்க தம்ப்நெயிலுக்கு அடுத்து டைட்டில் கொடுப்பீங்க. டைட்டிலும் தம்ப்நெயிலும் ஒண்ணா மேட்ச் ஆகணும். அதையும் பாத்துங்க. டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், தம்ப்நெயில், உள்ள இருக்க கண்டென்ட், நம்ம போட்டிருக்க வீடியோஸ்க்கோ இல்ல லைவுக்கு ஏத்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகணும். ஸோ அது இல்லாம டேக்ஸ் ஏதாவது நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா இது சம்பந்தமான டேக்ஸ் தான் கொடுக்கணும். அதிகபட்சம் 15 டேக்ஸ் கொடுங்க. அதுக்கு மேல வந்து டேக்ஸ் அதிகமா போடாதீங்க. முதல் 15 தான் யூடியூப் வந்து நமக்கு பார்க்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீடியோவா இருந்தாலும் லைவா இருந்தாலும் நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ இதை ஒண்ணு நீங்க பண்ணாலே போதும். அதிகபட்சம் வீடியோஸ் நல்லா வந்து ஒரு 4-5 வீடியோஸை
8 நிமிஷத்துக்கு மேல போடுற மாதிரி பாருங்க. 8 நிமிஷம் மேல போடுறீங்க அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ உங்களுக்கு பிக்கப் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர் ஈஸியா கிடைச்சிடும். இல்ல அப்படின்னா லைவ்ல வந்து மோஸ்டா நிறைய லைவ்ல வந்து வாட்ச் ஹவர் அடிக்கிறாங்க. ஸோ பெஸ்ட் வந்து என்னுடைய பெஸ்ட் ஐடியா என்னன்னா, நீங்க லைவ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர் கிடைச்சிரும். ஸோ அதை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்பர் 3 எப்ப அமௌண்ட் வரும்? அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூடியூப்ல இருந்து ஒரு பின் நமக்கு வீட்டுக்கு போகும். அதுவும் $10 ரீச் ஆனதுக்கு அப்புறம். ஸோ $10 ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யூடியூப்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பின் போகும். அது நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம யூடியூப் ஸ்டுடியோல நம்ம அதை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு நம்ம சேனல் வந்து ஆக்டிவேட் ஆயிடும், மானிட்டேஷன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் $100 ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். அதனால மினிமம் $100 வர்றதுக்கு இதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய வேலையே இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வீடியோஸ் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். மினிமம் 8 நிமிஷத்துக்கு மேல வீடியோஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய ஆட் மூலியமாவோ பிளஸ் யூடியூப் மூலியமாவோ நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும். இல்ல எனக்கு ஷார்ட்ஸ் தான் நல்லா வரும் அப்படின்னா நீங்க தாராளமா ஷார்ட்ஸ் பண்ணலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வீடியோவோ, ஷார்ட்ஸோ, லைவோ எத போட்டாலும் நீங்க வந்து கம்பல்சரி ரெகுலரா பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ அதோட தம்ப்நெயில் பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இதெல்லாமே வந்து ஒண்ணா மேட்ச் ஆகுற மாதிரி நல்லா பர்ஃபெக்ட்டா குடுத்தீங்க அப்படின்னா, உங்க சேனல் நல்ல ரீச் இருக்கும். ஸோ இத நீங்க ரெகுலரா பண்ணாலே போதும். உங்களால வந்து யூடியூப்ல அதிகபட்சம் மேக்ஸிமம் 3 மாசத்துல உங்களால வந்து பண்ண முடியும். ஸோ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா 22,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நான் மறுபடியும் 0ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். நீங்க நம்ப மாட்டீங்க. வெறும் 15 நாள்ல என்னால வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணி அமௌண்ட் வர மாதிரி பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லைவ் போட்டதுனால எனக்கு 4000 வாட்ச் ஹவரும் கிடைச்சிருச்சு. அது இல்லாம எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா 8000 சப்ஸ்கிரைபர் வெறும் 7 நாள்ல எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த சேனல்ல பார்க்க போறோம். நீங்க அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ரெகுலரா நிறைய விஷயங்கள் நம்ம இதை பத்தி பேச போறோம். ஸோ என் கூட இணைஞ்சிருங்க. நன்றி. வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.